ஹாய்! மனுஷனுக்கு கடவுள் நம்பிக்கை வந்துட்டு அப்படின்னா, அவன் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் வந்துரும். அதுவும் இல்லாம, அது எப்படிப்பட்ட கடவுள்னு அறிஞ்சுக்கிட்டோம்னா, வாழ்க்கையில ஒரு நம்பிக்கை வந்துரும். அதுதான் நம்ம கடந்த வாரங்கள்ல எல்லா வீடியோலுமே, கடவுள் கிருபை உள்ளவர் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு சம்பவங்கள் மூலமா பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். பார்க்காதவங்க போய் பாருங்க. இப்போ சில பேருக்கு அத பத்தி இன்னும் அதிகமா தெரியணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல என்னுடைய வாட்ஸ்அப் சேனல் லிங்க் குடுத்துருக்கேன். அதில போய் என்னோட வாட்ஸ்அப் சேனல்ல சேர்ந்துட்டீங்கன்னா, உங்களுக்கு கோட்ஸு, வீடியோட அப்டேட்ஸ் எல்லாமே சீக்கிரமா வந்துரும். இன்னைக்கு கிருபையுள்ள கடவுள் ஒரு இஸ்ரவேல் நாடுங்கிற தேசத்தின் மூலமா தன்னை வெளிப்படுத்தினத தான் பார்க்க போறோம். எப்படி கடவுள் கிருபையுள்ளவர் அப்படிங்கிறத அந்த தேசத்தின் மூலமா உங்களுக்கு காமிக்க போறேன். இஸ்ரவேல் அப்படின்னு ஒரு நாடு இருந்துச்சு. அந்த நாடு உருவானதே எப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1948ல தான் உலகத்தால் அங்கீகரிக்கப்பட்டுச்சு. ஆனா, அந்த நாட்டுக்கு ஒரு பெரிய சரித்திரம் இருக்குது. அதுதான் இன்னைக்கு பார்க்க போறது. என்னன்னா, மோசே அப்படின்னு ஒருத்தர் இருந்தான். அவன் மூலமா தான் இஸ்ரவேல் நாடு எகிப்துங்கிற அடிமை நாட்டிலிருந்து விடுவிச்சு கொண்டு வரப்பட்டுச்சு. சில பேர் நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். ஆபிரகாமுடைய வம்சாவளியில வந்தவங்க, நம்ம ஏற்கனவே படிச்சோம் இல்லையா? ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு. அவங்களுக்கு பிறந்த பிள்ளைங்க 12 பேர். அவங்க எகிப்துக்கு பஞ்சத்தினால அங்க போய் வாழ்ந்தாங்க. அங்க இருந்து கிட்டத்தட்ட 400 வருஷம் வாழ்ந்த வாழ்க்கையில ஒரு பெரிய தேசமா மாறிட்டாங்க. அப்படி மாறி அங்க இருந்த எகிப்து ஜனங்க என்ன பண்ணாங்கன்னா, இஸ்ரேல் ஜனங்களை அடிமைப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இவங்க பஞ்சம் பிழைக்க வந்தவங்க, இவங்க என்ன இவ்வளோ பெருகிட்டு இருக்காங்க, இவங்க ரொம்ப நம்பர் அதிகமாகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இஸ்ரேல் ஜனங்களை எகிப்து நாட்டில் உள்ளவங்க அடிமையாக்கி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க தங்களுடைய அடிமை வேலைக்கு. இப்படிப்பட்ட அடிமை நிலையில் இருந்த தேசம்தான் இஸ்ரேல் தேசம், கிட்டத்தட்ட 4000 வருஷத்துக்கு முன்னாடி. ஓகே, இப்படிப்பட்ட நாட்டை கடவுள் காப்பாற்றி நல்ல ஒரு தனி தேசம் ஆக்குறாரு 4000 வருஷத்துக்கு முன்னாடி. அதுக்காக ஏற்படுத்தப்பட்டவன் தான் மோசே. அந்த சம்பவத்தில் தான் கடவுள் கிருபை உள்ளவர்னு காமிக்கிறேன். எப்படி தெரியுமா? இந்த ஜனங்க ஆபிரகாமுடைய வம்சாவளியில் வந்தவங்க, இவங்களுக்கு ஒரு தேசத்தில் எகிப்தில் அடிமைப்பட்டு இருக்காங்க. இவங்க விடுவிச்சு வர்றதுக்கு இவங்ககிட்ட எந்த விதமான நற்கிரியைகளுமே கிடையாது. இவங்க அடிமையாக இருக்காங்க அப்படிங்கிறதுக்காண்டி இவங்களை கடவுள் தானாக இறங்கி இவங்களை காப்பாற்றி இவங்களை கொண்டு போய் ஒரு நாட்டில் உருவாக்கணும் அப்படின்னு கடவுளுக்கு எந்த விதமான நிர்பந்தமும் கிடையாது. ஒன்றே ஒன்று தவிர என்ன தெரியுமா? ஆபிரகாம்கிட்ட கடவுள் வாக்கு பண்ணியிருந்தார். ஓன் சந்ததியை நான் ஒரு நாடாக மாற்றுவேன், ஒரு தேசமாக மாற்றுவேன் அப்படின்னு. அந்த வார்த்தை நிமித்தம் கடவுள் இஸ்ரேல் நாட்டை காப்பாற்றி எகிப்திலிருந்து கொண்டு இஸ்ரேல் நாடாக உருவாக்கினார். இதுதான் கடவுளுடைய பெரிய கிருபை. ஏன் கிருபைன்னு சொல்கிறேன்னா, இந்த மக்கள்கிட்ட தான் கடவுள், உண்மையான கடவுள், தனக்கு பிடிச்சது பிடிக்காது விருப்பம் எல்லாத்தையுமே வெளிப்படுத்தினார். நியாயப்பிரமாணம் அப்படின்னு ஒரு புத்தகத்தை எழுதி கொடுத்தாரு. அதில் தனக்கு என்ன பிடிக்கும், எனக்கு என்ன பிடிக்காது அப்படின்னு கடவுளுடைய இருதயத்தையே எழுதி கொடுத்தாருன்னு பார்த்துக்கோங்க. இதெல்லாம் கடவுளுடைய கிருபை. கடவுள் ஒருத்தனுக்கு தன்னை வெளிப்படுத்துவதே பெரிய கிருபை தான். ஆரம்பத்துலேருந்து கடவுள் தன்னை வெளிப்படுத்தி வந்துட்டு இருக்காரு. விசேஷமாக இந்த இஸ்ரேல் ஜனத்துக்கு அற்புத விதமாக வெளிப்படுத்துகிறார். அவங்களுக்கு மட்டும் கிடையாது, அவங்க மூலமாக இன்றைக்கி நமக்கும் வெளிப்படுத்திகிட்டு இருக்காரு. அதனால தான் சொல்கிறேன் அவர் கிருபையுள்ள கடவுள் அப்படின்னு. இந்த கடவுள் தன்னை வெளிப்படுத்தி அவங்களுக்கு தன்னை யாருன்னு காண்பிச்சு அவங்கள வெளியே கொண்டு ஒரு புதிய தேசமாக மாற்றி அதன் மூலமாக உலகத்துக்கு காமிக்கிறாரு. என்னை நம்புகிறவனை இந்த தேசம் போல் நான் விடுவித்து காப்பாற்றுவேன் அப்படிங்கிற. அப்போ உங்களுக்கு எனக்கும் அதான் செய்தி. உங்களுக்கு வாழ்க்கையில் அடிமைத்தனம், பிரச்சனை, கஷ்டம் இருந்துச்சு அப்படின்னா இஸ்ரேல் நாட்டை பாருங்கள். அவங்க விடுவிச்சு வர்றதுக்கு எந்த விதமான நல்லதும் கிடையாது. ஆனால் கிருபையாக கடவுள் இறங்கி அவங்கள காப்பாற்றி வெளியே கொண்டு ஒரு புதிய தேசமாக உருவாக்குன மாதிரி உங்களுக்கும் எனக்கும் கடவுள் ஒரு புதிய வாழ்க்கையை உருவாக்குவார். இந்த ஜனங்களை விடுவிச்சு கொண்டு அதுக்கப்புறம் தான் அவங்ககிட்ட தன்னுடைய நியாயப்பிரமாணத்தை கொடுக்காரு, கட்டளைகளை கொடுக்காரு. எனக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுன்னு பாருங்கள். நான் இப்படிலாம் விரும்புகிறேன், இதன்படி செஞ்சுனா உன்னை நான் நாட்டிலேருந்து விடுவிச்சு கொண்டு வரேன் அப்படின்னு கடவுள் சொல்லலை. அவங்கள முதல்ல விடுவிச்சு வெளியே கொண்டு அப்புறம் சொல்கிறாரு, இதுதான் எனக்கு பிடிக்கும், இதுதான் எனக்கு பிடிக்காது அப்படின்னு. அதனால தான் சொல்கிறேன் அவர் கிருபையுள்ள கடவுள் அப்படின்னு. அது மட்டும் கிடையாது, அப்படியே சொன்னதுக்கப்புறம் அந்த ஜனங்க அந்த நாட்டிலேருந்து வெளியே வரும்பொழுது வெளியே கொண்டு வந்த கடவுளையே சந்தேகப்படுறாங்க. இவர் என்ன இப்படி பண்ணிட்டாரு, அவர் அப்படி பண்ணிட்டாரு, எங்களை கொள்ளுது கொண்டு வந்துட்டாரு. ஏகப்பட்ட பேர் முறுமுறுக்கிறாங்க, தேவையில்லாமல் பேசுகிறாங்க. காப்பாற்றி வந்த கடவுளையே பழிச்சு பேசுகிறாங்க. அந்த அளவுக்கு மோசமாக இருந்தாலும் கடவுள் அப்பவும் என்ன பண்ணுறாரு, பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணி அவங்கள எப்படியாவது கொண்டு ஒரு நாட்டில் சொன்ன மாதிரியே உருவாக்கி ஒரு தேசமாக உருவாக்கிறார். இதில் தான் கடவுளுடைய பொறுமை விளங்குது.
எப்படிப்பட்ட பொறுமையுள்ளவர் அப்படின்னா, நீங்கள் யாத்திராகமும் லேவியராகவும் எண்ணாகும் உபாகமும் அதெல்லாம் படித்து பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். சில சங்கீதங்கள்லாம் அதை பற்றி தெளிவாக அழகாக பாடல்கள் எழுதப்பட்டிருக்குது. இஸ்ரவேல் மாதிரி மோசமான ஜனங்கள் அந்த காலத்தில் இருந்திருக்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஜனங்களை கடவுள் விடுவிச்சு ஒரு தேசமாக உருவாக்க முடிஞ்சதுன்னா, உங்களையும் என்னையும் கடவுள் விடுவிச்சு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க முடியும். ஏன்னா அவர் கிருபையுள்ள கடவுள். அவர் நம்பி பாருங்க, அந்த கடவுள் வெளிப்படுத்துவார். அவரை பற்றி அதிகமாக தெரியணுன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். பாய்.